ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்கியோட எபிசோட் 17 எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபைனலி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கராசுனோ வெர்சஸ் டேட்டக். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆசிகி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா காட்டுறாங்க. ஆசிகி வந்து பேசுறான், இதோட 3 மாசம் ஆகுது நாங்க அயன் வால் கிட்ட தோத்து. ஹினாட்டா சொன்ன மாதிரி அடிக்கும் போது மேல இருந்து அந்த ஒரு வியூ அதை நான் நிறைய மேட்சஸ்ல பாத்துருக்கேன். பட் அன்னைக்கு ஒரு நாள் அந்த அயன் வாலை தாண்டி என்னால என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கவே முடியல. ஆனா இப்பவும் எனக்கு ஆசையா இருக்குது, அந்த அயன் வாலுக்கு பின்னாடி என்ன மாதிரி வியூ இருக்கு சொல்லி பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது டேட்டக்கோட கோச் வந்து அவங்க டீம் கிட்ட பேசுறாரு. போன மேட்ச்ல அந்த ஒரு கிரிக்கெட்டாக நீங்க பார்த்த எல்லாருமே சர்ப்ரைஸ் இருப்பீங்க. சோ ஆடியன்ஸும் எல்லாம் ஷாக்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவனோட ஹைட் அப்படி, அவன் நல்லாவே ஜம்ப் பண்றான். பட் என்னதான் ஜம்ப் பண்ணாலும் இதுவும் ஜஸ்ட் ஒரு நார்மலான கிரிக்கெட்டாக் தான். சோ உங்களோட கண் பார்வையை அவன் மேல இருந்து எடுத்துடாதீங்க, கேர்ஃபுல்லா இருக்க. அண்ட் அவங்களோட ஏச அவனை பாயிண்ட் ஆகவே விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு தடவை அவங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுங்க இந்த அயன் வால்னா யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம கோச் யூகே வந்து நம்ம டீம் பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்களோட மேட்ச் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் வரப்போகுது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டச் கண்டிப்பா சூப்பரா ரிசீவ் பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் பால ஹைட்டா யார்ல நிப்பாட்ட பாருங்க. சோ அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அப்படியே காகியமா பார்த்துட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்றான். குட், இப்போ போங்க போய் அந்த அயன் வாலை பிரேக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு டீம் ரெடியா பொசிஷன் இட்டாங்க. கியோகோ வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ரெஃபரி விசில் பண்றாரு. ஆப்போனன்ட் டீம் இருந்து பவர்ஃபுல்லா ஜம்ப் சர்வீஸ் வருது. நம்ம டைச்சி எப்படியே ரிசீவ் பண்ணிடுறான் சூப்பரா. அப்படியே காகியமா கைக்கு அக்யூரேட்டா போகுது. காகியமா வழக்கம் போல ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்கா ஹினாட்டாக்கு தள்ளுறான். இந்த அட்டாக் ஹினாட்டா பவர்ஃபுல்லா ஏறி அடிக்க போறான். ஹினாட்டா வந்த ஸ்பீடை யாராலையும் பிரெடிக்ட் கூட பண்ணிருக்க முடியாது. பட் ஆப்போனன்ட் டீமோட பிளாக்கர் எப்படியோ கெஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கையை கொண்டு வந்துட்டான். அப்படியே அயன் பால் மாதிரி வந்துருச்சு. ஹினாட்டா அவன் கையை பார்த்தோன்னே லைட்டா அவன் கையில இருந்து கொஞ்சம் திருப்பி எப்படியோ உள்ள தட்டி விட்டுறான் பால. இருந்தாலும் ஹினாட்டாக்கு ஒரே பயங்கர ஷாக்கா போச்சு. எப்படா என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இந்த அளவுக்கு என்ன கெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கண்ணாடி உட்காந்துட்டு என்னது இந்த மாதிரி பிளாக் பிடிச்சிருக்கான், அந்த பக்கம் தான் இருந்தா அதுக்குள்ள ஹினாட்டாவோட மூமெண்ட்டை கரெக்டா கெஸ் பண்ணி வந்துட்டானே. சோ இதுக்கு பேர் தான் ரீட் பிளாக்கிங் அப்படின்ற மாதிரி கேட்கறான். கோச் வந்துட்டு ஆமா இதை ரீட் பிளாக்கிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த ஸ்கூலும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் யூஸ் பண்றது கமிட் பிளாக், அதாவது செட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறமா போய் பொறுமையா ஏறிக்கிறது. அந்த மாதிரி தான் கமிட் பிளாக்கா தான் ஏறுவாங்க. பட் டேட்டக் ரொம்பவே டிஃபரெண்ட். அதனாலதான் அவங்க அயன் வால்னு சொல்லி சொல்றாங்க. பால் எங்க போகுதுன்னு செட்டர் கையவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. செட்டர் எங்க போட்டாலும் அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணி கரெக்டா போய் பிளாக் பண்ணுவாங்க. அதான் ரீட் பிளாக்கிங் சொல்லுவாங்க அப்படின்றாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க கிட்ட எல்லாம் டீகாயா இருக்கிறது வேலைக்கே ஆகாது. எங்க இருந்தாலும் பிளாக் படிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே பயமா இருக்கே அப்படின்னு கண்ணாடி சொல்லிட்டு இருக்காரு. வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆபஜோசாய் டீம் கோச். அவர் பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு ரீட் பிளாக்கிங்ன்றது ரொம்ப பெரிய தொந்தரவா இருக்க போது கராசனோக்கு அப்படின்றாரு. இப்போ பாயிண்ட் 1-0 ஆயிடுச்சு. நம்ம காகியமா சர்வீஸ் பண்றான். பவர்ஃபுல்லா ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். பட் நேரா அது லிப்ரோ கையிலே போகுது. ஐயோ லிப்ரோக்கே ஸ்ட்ரைட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு கடுப்புல இருக்கான். அவங்க டீம் லிப்ரோவும் ஈஸியா எடுத்து கொடுத்துறான். தேர்ட் டச் அந்த பிளாக்கருக்கு போது பிளாக்கர் பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் நிஷினோயா ஓடி வந்து செம்மையா கை வச்சிடறான். அங்க இருந்து மத்த டீம் பிளேயர்ஸ் என்னது இப்படிப்பட்ட பால ரிசீவ் பண்றான் ஒரு லிப்ரோ அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிஷினோயா தூக்கி விட்ட பாரு டனாக்கா வந்து கவர் பண்றான். ஆசைக்கு வந்துட்டு டனாக்கா எனக்கு போட அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா ஆசைக்கு பேக் ரோல தான் இருக்கா. அந்த டீம் கோச்சுக்கு ஒன்னும் புரியல. என்னது பேக் ரோ அட்டாக்கா, இவங்க எல்லாம் போன மேட்ச்ல பேக் ரோ அட்டாக் யூஸ் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆசைக்கு அந்த அட்டாக் லைனை மிதிக்காம பேக் ரோல இருந்து ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் டபுள் பிளாக்ல பட்டு பால் உள்ள விழுந்துருது. வெளியே கோச் வந்துட்டு பரவாயில்ல விடு, ஒரு பாயிண்ட் அடுத்த நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிஷினோயா வந்துட்டு சாரி என்னாலதான் இது, நான் தான் சரியா ரிசீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த வாட்டி நான் கரெக்டா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன். ஆசை வந்துட்டு பரவாயில்ல நல்லா தான் பண்ணேன், நானும் அடுத்த வாட்டி என்னோட பெஸ்ட் கொடுக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். பாயிண்ட் 1-1 இருக்குது. அடுத்து காகியமா கைக்கு பால் செட்டிங் போது காகியமா வந்து டனாக்காக்கு செட் பண்றான். அங்க இருக்க 7 நம்பர் விடுற மாதிரியே இல்ல, டபுள் பிளாக் இருந்து பொத்தி போட்டுறாங்க. ஆனா பாயிண்ட் வந்து பார்த்தா நம்ம கராசுனோ டீமுக்கு வந்துருது. அங்க ஒருத்தர் நெட் டச் ஆயிருக்கான் போல அந்த 7 நம்பர் பக்கத்துல இருந்தவன். அடுத்து நம்ம டீம்ல இருந்து சர்வீஸ் போது அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட் பண்ணி பால பவர்ஃபுல்லா அடிக்கிறாங்க. நாங்க இந்த பக்கம் நம்ம டனாக்கா எப்படியே ரிசீவ் பண்ணிடுறாங்க. டனாக்கா தட்டு மாதிரி ரிசீவ் பண்ண போல எப்படியோ டைச் வந்து செகண்ட் டச் தூக்கி விடுறான். ஆசைக்கு இந்த அடி அப்படின்ற மாதிரி ஆசைக்கு இப்பயும் பவர்ஃபுல்லா அடிக்கிறான். கொடை மாதிரி பால் வந்து உள்ளே விழுது. ஆனா இந்த வாட்டி நம்ம டீம் கோட்டுக்குள்ள உள்ள கோட்டுக்கு வெளியே விழுந்திருக்கு. சோ டச் அவுட் அப்படின்பாங்க. இதனால நம்ம டீமுக்கு தான் பாயிண்ட். ஏன்னா ஆசையை அடிச்சு லாஸ்ட் அந்த பிளாக்கரோட கையில தான் பால் பட்டிருக்கு. சோ பிளாக்கரோட கையில பட்டு பால் அவுட் போனதுனால அவங்க டீம் தான் லாஸ்ட் டச் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ பாயிண்ட் நமக்கு தான். இதான் டச் அவுட்பாங்க. அடுத்து அதே மாதிரி பால் ரேலி ஆகிட்டே இருக்குது. அவங்க டீம் செட்டர் வந்து செட் பண்றான். அங்க ஃபூட்டகாச்சின்னு ஒரு அட்டாக் அவங்க இதுல அடிக்கிறான். பட் இந்த பால் ஹினாட்டா கையில பட்டு பின்னாடி ஸ்லோ ஆயிருது. என்னடா இந்த பொடிப்பை எனக்குலாம் இவ்வளவு ஈஸியா பிளாக் பண்றான் அப்படின்னு அவன் ஒரு கடுப்புல இருக்கான். ஹினாட்டா பிளாக் பண்ண மறு செகண்டே வழக்கம் போல ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிடறான். காகியமா வழக்கம் போல ஃபாஸ்டா செட் பண்றான். ஹினாட்டாவும் சூப்பரா ஏறிறான். இந்த 7 நம்பர் பிளாக்கர் அங்க இருந்து எப்படியோ கரெக்டா ஓடி வந்துடுறான். பட் அவன் கை 2 பேருக்கு நேரா தான் இருக்குது பிளாக்கருக்கு. சரி 2 பேர் கை நேரா தான் இருக்குது, நான் கொஞ்சம் கட் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கண்ணை மட்டும் தான் லைட்டா அப்படி காட்டுறான். அந்த பிளாக்கர் நேரா இருந்த கையை இந்த பக்கமா போட்டுறான். ஹினாட்டாவோட கண்ணை பார்த்து அவன் எந்த பக்கம் அடிக்க போறான்னு சொல்லி அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கெஸ் பண்ணிடுறான். இந்த கரெக்டா பிளாக்ல பட்டு உள்ள விழுந்துருது. பாயிண்ட் ஆப்போனன்ட் கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் டைம் ஹினாட்டாவோட பால பிளாக் பண்ணிருக்கான் ஒருத்தன். கோச் வந்து நினைச்சு பாக்காரு இதுல டவுட்டே இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அயன் வால் அப்படின்னு. ஹினாட்டா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி கடுப்புல கத்திக்கிட்டு இருக்காங்க. காகியமா வந்து பரவாயில்ல விடு, அடுத்த பாயிண்ட் நம்ம தான் எடுக்க போறோம் அப்படின்றான். நம்மள எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கான். காகியமா சிரிக்கிறான். அதை பார்த்து ஹினாட்டாவும் நம்ம அதை யூஸ் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேட்கறான். ஆமா இப்ப நீ என்னை நம்பு, ஃபுல் ஸ்பீட்ல வா, ஃபுல் ஜம்ப கொடு, நான் உனக்கு பால அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹினாட்டா வழக்கம் போல கண்ண முடி அடிக்க ரெடி ஆகுறான். வெளிய இருந்து டேட்டா கோச் நினைச்சு பாக்குறாரு. கராசனோட நம்பர் 10 பிளாக்கை நம்ம ஈஸியா பிளாக் பண்ணிட்டோம். அப்படி இருந்து அவங்க டீம் செட்டர் இன்னும் பயப்படாம இருக்கானே, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்ப பாயிண்ட் வந்து டேட்டா 2 கராசனோ டீம் 3 இருக்காங்க. அந்த டீம்ல இருந்து பவர்ஃபுல்லா ஜம்பிங் சர்வீஸ் வருது. அதை நம்ம
தனக்கா ரிசீவ் பண்ற காகியாமா கைக்கு கரெக்டா செட்டிங் போது ஹினாட்டா ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். காகியாமா அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னதான் மிகப்பெரிய ரீட் பிளாக்கிங்கே வந்தாலும் ஹினாட்டாவோட ஸ்பீடை எவனாலே அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியா செட் பண்றான். ஹினாட்டா டக்குன்னு அடிச்சு முடிச்சிடறாங்க. அந்த டீம் பிளாக்கர்ஸ்க்கு ஹினாட்டா அடிச்சது கூட தெரியாது. பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்த பசங்களுக்கு பால் இப்ப வந்து ஸ்பீடு கூட தெரியாது. ஆடியன்ஸ் எல்லாம் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க இருந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. அந்த டீமோட கோச் பக்கத்துல இருந்தவரும் என்ன வகையான அடி சார் இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த செட்டிங் எப்படி இந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு அந்த கோச்சும் சொல்றாரு, இல்ல அடிக்கிறவன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அடிச்சிருக்கான். சோ இதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது டீம்ல நீ பாத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்காரு. இல்ல இவெல்லாம் ஜூனியர் ஸ்கூல்ல எந்த மேட்ச்ல லேண்ட மாதிரியே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த கோச்சுக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை இது ஃப்ளூக்கா இல்ல அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா அப்படின்னு மண்டே குழப்பிட்டு இருக்காரு. இப்ப நிஷினோயா வெளியே வந்துட்டு சூக்கி உள்ள போறான். சூக்கி உள்ள போறப்ப டேய் எனக்கு கொஞ்சம் செட்டிங் ஹைட்டாவும் நெட்டுக்கு பின்னாடி தள்ளியும் வைக்கிறியா, ஏன்னா என்னால இங்க கிட்ட பிளாக்ல மாட்ட முடியாது அப்படின்னு சொல்றான். சரிடா முட்டா பையல அப்படின்னு காகியாமா மெதுவா சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு சூக்கியா என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. சரின்னு சொன்னேன் அப்படின்றான். சூக்கி வந்துட்டு நீ எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் வின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா கத்த ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு வந்து நடுவில் டேய் சும்மா இருக்கடா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றான். ஆபேஜோசா டீம் கோச் பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, ஃபைனலி காகியாமா அந்த கிரிக்கெட்டை யூஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஆபேஜோசாயோட கோச் சொல்றாரு, ஆமா நேரம் டேட்டாக்கு அலறி போயிருப்பாங்க அப்படின்னு. இப்ப ஹினாட்டா சர்வீஸ் போறான். சர்வீஸ் நெட்ல போட்டுறான். ஐயோ நெட்ல போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அப்படியே சோகத்தோட வெளியே வரான். சாரி நிஷினோயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாயிண்ட் வந்து கரசுனோ டீம் 4 டேட்டாக்கு 3 அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அந்த டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. நிஷினோயா ரிசீவ் பண்றான். காகியாமா செட் பண்றான் சூக்கிக்கு. சூக்கி சமய அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். அந்த டீம்ல பேக் ரோல இருந்த ஒரு பிளேயர் இது நார்மலான செட் தானடா, இதே அடிக்க விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கான். அதுக்கு முன்னாடி பிளாக் படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனும் இல்லடா போனாட்ட ஒருத்தர் செம ஃபாஸ்டா வந்தானா, சரி அது மாதிரி வருவான்னு பார்த்தேன், ஆனா இவன் அவன மாதிரி அடிக்க தெரியாது போல அப்படின்றான். அப்படியே அந்த 7ஆம் நம்பர் பிளாக் அவங்க டீம்ல இருந்து வெளியே போறான். லிப்ரா உள்ள சேஞ்ச் ஆகிறான். அப்படியே வெளியே போறப்ப நம்ம ஹினாட்டாவே பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிறான். ரெண்டு டீம் அட்டாக்கர்ஸும் மாறி மாறி அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துட்டே இருக்காங்க. கராசுனோ 7 டேட்டாக் 5 வந்து நிக்குது. அந்த ஆபேஜோசாயோட கோச் பக்கத்துல இருந்தவர் என்னது இது பாயிண்ட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கே அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல இப்ப அவங்க ரொட்டேஷனை பாரு, அந்த ஹினாட்டா பைய உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க டீம் அட்டாக்கர் வந்து அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். டேட்டாக் 6 கராசுனோ 7 இருக்கு. வெளியே இருந்த ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல இப்ப பாரு அந்த 10ஆம் நம்பர் பிளேயர் உள்ள வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல அந்த 7ஆம் நம்பர் பிளாக்கர் அவனும் உள்ள இருக்கான். சோ ரெண்டு பேருமே ஃப்ரண்ட் ரோ செமையா இருக்க போகுது அப்படின்றாங்க. காகியாமா வந்துட்டு வா மறுபடியும் நம்ம இன்னொரு பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. பால் வந்து நெட்ட ஒட்டி ரொம்ப முன்னாடி விழுந்துருது. நிஷினோ எப்படியோ டைவ் அடிச்சு ஒத்த கையில எடுத்துறான். வெளியே பாத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்துட்டு எப்படியா லிப்ரா எடுத்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்துட்டு லிப்ரா எடுத்து என்ன பண்ண, இப்ப பால் பார் ரொம்ப தள்ளி இருக்கு, இது எப்படி ஃபாஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ண முடியும், சோ யாருக்கு யூஸ் பண்ண போறா இப்ப காகியாமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதோ அட்டாக்கருக்கு போடுவான்னு பார்த்தா காகியாமா வாழக்க போல சட்டுன்னு செம்ம ஸ்பீடா தள்ளி விட ஹினாட்டா ஒரு குவிக் அட்டாக் போடுறான். இந்த மாதிரி ஒரு பால் வச்சு குவிக் அட்டாக்கா எப்படிரா தக்காளி, இவங்க யாரு சாமி அப்படின்ற மாதிரி செம்ம சாக்கோட இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் டேட்டெக்லாம் அள்ளு விட்டுருது. இப்போ டேட்டெக் டீம்ல இருந்து டைம் அவுட் கேட்டுறாங்க. வெளியே இருந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்துட்டு டேட்டெக் டைம் அவுட் கேட்டுருக்காங்களா சார், வேற லெவல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒருத்தன் சொல்றான், அந்த கரசனோட நம்பர் 2 யாரா இவன், உண்மையிலே மனுஷன் தானா இவன், இந்த மாதிரி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் ஆபேஜோசா டீம்ல இருந்து ஈவா சொல்றான், எல்லாரும் என்ன அட்டாக்கிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல, ஆனா உண்மையான இங்க ஹார்ட் ஒர்க் பண்றதே செட்டர் தான் கரெக்டா அவனுக்கு செட் பண்றான், அவன் நம்ம கண்ண மூடிக்கிட்டு தான் அடிக்கிறான். டெக்னிக்கலி பாக்குறப்ப செட்டர் தான் உண்மையிலே அமேசிங் அப்படின்ற மாதிரி ஈவா சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒய்காவாக்கு எப்படி இருக்கும் போடா அப்படின்ற மாதிரி ஒரு சமகடுப்புல இருக்கான். டைம் அவுட்ல டேட்டெக்கோட கோச்சும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவன் அடிச்ச அட்டாக்கிங் எல்லாமே ஃப்ளூக்னு சொல்லி சத்தியமா தெரியல. சோ உங்களால இதை கண்டிப்பா ரீட் பிளாக்கிங் எல்லாம் பண்ணவே முடியாது. அதனால நீங்க ரீட் பிளாக்கிங் பண்ற மாதிரி செட்டரை மார்க் பண்ணாதீங்க, அவனை மார்க் பண்ணுங்க அந்த 10ஆம் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் எஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக கூடாது, கூலா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேட்டெக்ல ஒரு பிளேயரும் சொல்றான், என்னடா இது இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி. என்ன இருந்தாலும் சரி நம்ம எப்படியாவது அந்த 10ஆம் நம்பரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரெண்டு பசங்களும் அதே தான் யோசிக்காங்க. கராசனோட நம்பர் 10 மட்டும் இப்ப டேட்டெக் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம்ல அடுத்து ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஒருத்தர் இப்ப வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மத்த எல்லாரும் பிளாக்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டேட்டெக்கோட கேப்டன் வாங்க இப்ப போய் அந்த 10ஆம் நம்பரை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. வெளியே இருந்த கோச் வந்துட்டு எப்படியா 10ஆம் நம்பர் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் நம்பர் 10 அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள இருந்த எல்லாருமே நம்பர் 10 ஸ்டேடியமே நம்பர் 10 தான் சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் காகியாமா கோச் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நீ சொன்ன கரெக்ட் தான் காகியாமா, எல்லாருமே இனிமே ஹினாட்டாவை மட்டும் தான் பாப்பாங்க இது மாதிரி பண்றப்ப. சோ ஹினாட்டா இங்க சூப்பரா சைன் ஆயிடுவான். ஆனா ஹினாட்டா சைன் ஆனதுனால நம்ம டீம்ல இருக்க வேற யாரையும் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க, வேற யாரை பத்தி அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. சோ இதுதான் நமக்கு தேவை அப்படின்றப்ப அதே தான் காகியாமா இப்ப யோசிச்சு பார்க்க. கராசனோட சீனியர் பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஐயோ மேட்ச் பாரு பாதி முடிச்சு விஞ்ஞானம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அதுக்கு என்னடா பண்ண முடியும், நமக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க கடைக்கு, சரி பரவாயில்ல கூட அப்படின்னு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருந்து கேர்ள்ஸ் சவுண்டா கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்திருக்காங்க, கராசனோட கேர்ள்ஸ் டீம். அதுல மீச்சிமியா வந்து வாங்க வாங்க இங்க பாருங்க நம்ம டீம் வந்து செகண்ட் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அந்நேரம் காகியாமா வழக்கம் போல செட் பண்ற. ஹினாட்டா கண்ணை மூடிட்டு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இந்த டைம் யாரும் பிளாக் பண்ணவே முடியல. வெளியே இருந்த மீச்சிமியாவும் என்னது இது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு பொண்ணு வந்துட்டு சோ இதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் அட்டாக்கா அப்படின்னு கேக்குது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, இந்த பொடிப்பை இப்ப எவ்வளவு ஜம்ப் பண்ணான்னு சொல்லி பாத்தீங்களா எப்பா அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே இருந்து ஒருத்தன் கத்துற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. மீச்சிமியா யாரான்னு சொல்லி பார்த்தா வெளியே சூகவரன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சோ சூகவர பிளேயிங் லைன் அப்ல இல்லையா அப்படின்ற மாதிரி ஷாக்கோட இருக்காங்க மீச்சிமியா வந்து. அடுத்து இப்ப மறுபடியும் நிஷினா கைக்கு பால் போகுது. நிஷினா சூப்பரா ரிசீவ் பண்றா.
பாக்குறான், காகியாமாக்கு கையில கரெக்டா போகுது. டனாக்கா ஹினாட்டா 2 பேரும் கத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா 2 பேரும் இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்பரன் பிளாக் எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த 7ஆம் நம்பர் வந்துட்டு சரி ஹினாட்டா தான் ரொம்ப ஃபாஸ்டா வரான், அவனுக்கு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் அப்படியே ஏறாங்க. பட் ஹினாட்டா ஒரு செகண்ட் கீழே நின்னுட்டு அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். இது அதே நேக்கமாவோட டெக்னிக் தான். அப்ப வெளியே இருந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது, இவங்க ஃபாஸ்ட் அட்டாக் டிஃபரெண்டா யூஸ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி. அப்பதான் மீச்சிமியாக்கு டைச்சி சொன்னது ஞாபகம் வருது. எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வேற லெவல்ல 2 பேர் இருக்காங்க. சோ அவங்க மட்டும் நல்லா லேண்டா எப்படின்னா கராசுனா டீம் எந்த கொம்பனாலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது அப்படியே ஞாபகம் வருது மீச்சிமியாக்கு. மீச்சிமியா வந்துட்டு இன்கிரெடிபிள் அப்படின்னு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆப்பனன்ட் டீம்ல டேட்டா கோட பிளேயர் யாருடா இவன் மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேட்டா கோட 2ஆம் நம்பர் பிளேயர் அந்த கேப்டன் வந்துட்டு இங்க பாருங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப என்ன அவன் ஒருத்தன் தானே அடிக்கிறான், அவனோட அட்டாக்கிங் கண்டிப்பா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தான் செஞ்சிருக்கு. பட் நீங்க எல்லாம் இதோட ஓவர் பவரான ஸ்பைக்கர்ஸே பிளாக் பண்ணிருக்கீங்க, இன்க்ளூடிங் கராசனோட ஏஸும் கூட. சோ கண்டிப்பா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும், கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்ட் அப் பண்றான் அவங்க டீம் கேப்டன். அடுத்த ஒரு பால் மறுபடியும் காகியாமா கிட்ட போகுது. ஹினாட்டா வழக்கம் போல ஃபாஸ்டா நேரா ஓடி வந்து இந்த ரைட் சைடு அப்படியே கட் பண்ணிடலாம்னு பாக்குறான். ஃபாஸ்டா ஓடி வந்து எப்படியோ கட் பண்ணி அந்த பக்கம் அடிக்கலாம் போயிடுறான். பட் ஹினாட்டாவோட ஸ்பீடை இந்த வாட்டி எப்படியோ அந்த டீமோட 7ஆம் நம்பர் பிளாக்கர் பிரெடிக்ட் பண்ணிட்டான் ரீட் பிளாக்கிங் மூலமா. ஹினாட்டா போன சைடு இவனும் கூடவே போய் அப்படியே பிளாக் பண்ணிடுறான். பால் உள்ள விழுந்துருது. இந்த ஆட்டையும் ஹினாட்டாவை பிளாக் பண்ணிட்டான் அந்த 7ஆம் நம்பர் பிளாக்கர். வெளியே நின்னுட்டு இருந்த கராசனோட சீனியர் பிளேயர் அந்த கண்ணாடி சொல்றாரு, என்னது இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு செமையான பிளாக்கா இருக்கு அப்படின்னு. பக்கத்துல இருந்த இன்னொரு சீனியர் சொல்றாரு, ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாக்கா இருக்கு. சோ இப்ப மட்டும் நம்ம கராசன டீம் பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா இந்த மொமெண்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும், மேட்ச் அவங்க கைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாயிண்ட் வந்து கராசன டீம் 18 டேட்டக் 15 இருக்குது. இப்ப ஆப்பனன்ட் டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டைச்சி ரிசீவ் பண்றான், கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ணிடுறான். அதனால சென்டர் கைக்கு போகாம நம்ம டனாக்கா கைக்கு போகுது. டனாக்கா வந்துட்டு ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஹினாட்டா வழக்கம் போல ஃபாஸ்டா ஏறி அடிக்கிறான். பட் இந்த வாட்டி ஹினாட்டாவை பிளாக் பண்ணிடுறாங்க. பட் பிளாக்ல இருந்து உழுகிற பால நிஷினோயா எப்படியோ டைவ் அடிச்சு எடுத்து விட்டுறான். எடுக்கும்போது காகியாமா வந்து கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி நிஷினோ கத்துறான். ஆப்பனன்ட் டீம் பிளாக்கர் வந்துட்டு இப்ப 3 அட்டாக்கர்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. சோ இப்ப யாரை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறான். யாரை யூஸ் பண்ணாலும் நான் பிடிக்கணும் அப்படின்னு ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஹினாட்டா வந்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இருந்து 7ஆம் நம்பர் பிளாக்கர் வந்துட்டு இந்த ஆட்டம் விட மாட்டேன் நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு நேரா பிளாக் ஏறான். ஹினாட்டாவும் ஆன்னு கத்திக்கிட்டு செம்மையா கையை வீசுறான். பாலே அங்க வரல, கையை வீசி அவன் இறக்கிறான். அங்க பின்னாடி இருந்து ஒரு உருவம் தெரியுது, ஆசைக்கு அங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். 7ஆம் நம்பர் பிளாக்கருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜம்ப் பண்ணிட்டா பாதி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கையும் காகியாமா செட் பண்ணும் போதே நான் என்னோட ஏசுக்கு வலிய வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு செட் பண்றான். ஆசைக்கு ஏர்ல நிக்கும் போது அந்த ஒரு வியூ தெரியுது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அங்க இருந்து ஒருத்தர் கையில கூட படல, அப்படியே டைரக்டா கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகுது. கோச் எந்திரிச்சு நின்று எஸ் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்காரு. கேர்ள்ஸ் டீம்ல ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க சீனியர் பிளேயர் ஒருத்தர் என்னது இது பாக்குறப்ப அந்த நேக்கமா பண்ணாங்களே அது மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆசை அடிச்சு முடிச்சு சந்தோஷமா அவன் கையை பாத்துக்கிட்டு இருக்கான். நிஷினோயா டனாக்கா டைச்சி 3 பேர் ஓடி வந்து நிக்கிறாங்க பக்கத்துல. நீங்க எல்லாரும் வேற லெவல் அப்படின்னு ஆசைக்கு சொல்றான். நான் அவங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு ஆசைக்கு சொல்றான். நிஷினோயா வந்துட்டு நீ தான் அடிச்ச, நீ தான் உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு ஆசையை சொல்றான். சுகாரா வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவன் தானே காகியாமாட்ட சொல்லியிருப்பான் எங்களோட ஏசுக்கு வழியை வாங்கி கொடுத்து. அதே மாதிரி காகியாமா பண்ணிட்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் சுகவரா. காகியாமா வந்து ஹினாட்டா ஒரு மாதிரி நிக்கிற பார்த்து கேட்கிறான், டேய் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஹினாட்டா சொல்றான், நான் லாஸ்ட் பால அடிக்கல, ஆனாலும் இது உண்மையிலே எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். காகியாமாவும் நான் தான் யாருக்குன்னே சொன்னேன் இல்லையா, ஏஸ் மட்டும் கூலானது கிடையாது, டீகாயா இருக்கிறது கூலான ஒர்க் தான் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றான் காகியாமா. தி கிரேட்டஸ்ட் டீகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். கோச் யூகாயும் சொல்றாரு, ஆல்ரைட் நம்ம கிட்ட இருந்த எல்லா வெப்பனையும் அவங்களுக்கு காட்டியாச்சு, இப்ப ரியல் வார் பிகின்ஸ் அண்ட் இட்ஸ் a do or die அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடுமே இதே மேட்ச் தான் கண்டினியூ ஆக போகுது. இன்னும் 2-3 எபிசோடுக்கு இந்த மேட்ச் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைக்கே வர மாட்டேங்குது அவ்வளவா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே பாத்துருப்பீங்க, இந்த எபிசோடு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடு எல்லாமே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கிட்ட சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் ஒரு உண்மையான வாலிபால் மேட்ச் பாக்குற ஒரு வைபா நான் கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அடுத்த எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.